நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி என்பர்களே, சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம். இந்த வருஷம் எப்போ தமிழ் வருஷம் மட்டும் ஒவ்வொரு தமிழ் வருஷம் பிறக்கும் போதும் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு தருணம். அற்புதமான கால நேரம். அதுவும் மேஷ ராசியில் யாரெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உயர்ந்த போஸ்டிங் கிடைக்கக்கூடிய, பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, வெற்றி வாய்ப்பு நிச்சயமானதாக இருக்கும். நம்பிக்கையாக சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் தான் அங்கே சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு மிக சிறப்பான காலம். வியாபாரம் சிறப்பாக இருக்க போது, தொழில் சிறப்பாக இருக்க போது, கம்பெனி நிறுவனங்கள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது. சார் பிஸ்னஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். உங்களில் யாருக்காவது கலக்கம் இருக்குமே ஆனால், மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால், பிஸ்னஸ் இப்படி இருக்குது, டஃப்பாக இருக்குது, எல்லாம் ஒரு ஆர்டர் மிஸ் ஆகுது, எல்லாம் ஒரு ரொட்டேஷன் பாதிப்பு ஏற்படுது, இல்லைனா ஒரு ஃபண்டு டிமாண்ட் வருது, இல்லை ஆர்டர் குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது, ஃப்யூச்சர் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்குது, மனசில் ஒரு கலக்கம், பயம் இருக்குமே ஆனால் கவலையே படாதீங்க. துணிஞ்சு இருங்க, தைரியமாக இருங்க. மேஷ ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், ஜெயிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஷோரூமாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம்,
புரியுதுங்களா? ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல் காலேஜஸ்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நிச்சயமாக பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு தொழிலில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக உங்கள் பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தில் தான் கோளாறு. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சாமி, நம்பிக்கையாக சொல்கிறீங்க, நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க, பிடிச்சிருக்கு, பட் அது அப்ளை ஆகலை, எனக்கு நடக்கலையே. அப்போ நிச்சயமாக உங்கள் பர்த் சார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பரிகாரங்கள் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது இடதோஷமாக இருக்கலாம், ஏதோ ஒரு குற்றம் இருக்கும், இடதோஷமாக இருக்கலாம், பூமி தோஷமாக இருக்கலாம். அது வாஸ்து தோஷம் இல்லை, வாஸ்து தோஷம் வேற, பூமி தோஷம் வேற, இடதோஷம் வேற. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வச்சுக்கூடாது. அது நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடாக கூட இருக்கலாம். அந்த வீடு கூட சமயத்தை ஏதாவது இம்சை பண்ணும், ராசி இருக்காது. அப்போது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், பண கஷ்டமாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து மாட்டிருக்கலாம், லோன் போட்டு மாட்டிருக்கலாம், எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மேஷராசி என்பவர்களே, இந்த பராபவ வருடம், இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. நல்ல அதிகாரம் கிடைக்க போகுது. மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எனிமீஸ், ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும். சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமையும். எதிரிகளை வென்று காட்டுவீர்கள். அந்த அவங்களுடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய சூழ்ச்சி, எதிரிகள் செய்யக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் தூள் தூளாக உடைச்செறிவீங்க. அப்போது மேஷராசி அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, வருமானம் மேலோங்குதல், இதெல்லாம் இந்த வருஷம் பூரா மகிழ்ச்சியாக சுபிக்ஷமாக இருக்க போகுது. அப்போ இந்த தமிழ் வருடப்பிறப்பு மேஷராசிக்கு வெற்றிக்கான வருடப்பிறப்பாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களே,